மனித வாழ்க்கை என்பது செயல்களின் பயணமாகும். ஒவ்வொரு செயலும் நல்லதோ தீயதோ அதன் பலனை தவறாமல் அளிக்கும். கருட புராணத்தில் கூறப்படும் நரகங்கள் தண்டனைக்காக மட்டுமல்ல, மனிதனுக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கையும் பாடமுமாகும். முதலில் கிருமிபோஜனம். சுயநலவாக செல்வத்தை சேமித்து பசியோடு வாடும் ஏழைகளை புறக்கணித்தவன் இங்கு தன் வாழ்நாளில் அறியாத பசியின் வேதனையை ஒவ்வொரு கணமும் அனுபவிக்கிறான். அடுத்தது சந்தம்சம். சட்டத்தையும் ஒழுக்கத்தையும் மீறி தன் இச்சைக்காக பிறருக்கு தீங்கு செய்தவன் இங்கு கடுமையான கட்டுப்பாடுகளால் தண்டிக்கப்படுகிறான். அடுத்து தாப்தலோகம். மோசடி வணிகம், ஏமாற்றம், கள்ள லாபம் இவையால் வாழ்ந்தவன் இங்கு உழைப்பின் உண்மையான வலியை உடலாலும் உள்ளத்தாலும் அனுபவிக்கிறான். அடுத்து வஜ்ரகண்டகம். தீய ஆலோசனைகளால் பிறரை தவறான பாதைக்கு இட்டுச் சென்றவன் இங்கு தடைகளும் காயங்களும் நிறைந்த பாதையில் முடிவில்லாமல் நடக்கிறான். அடுத்து வைத்தரணி. பேராசையின் நதி. செல்வம், அதிகாரம், ஆசை என எதையும் விட்டு கொடுக்காதவன் இந்த அசுத்தமான நதியை ஒருபோதும் கடக்க முடியாமல் தவிக்கிறான். அடுத்து பூயோதம். சுத்தமின்மை, பொறுப்பில்லாமை, சமூக அக்கறையின்மை இவற்றால் வாழ்ந்தவன் இங்கு அவமானமும் அருவருப்பும் நிறைந்த துன்பத்தை அனுபவிக்கிறான். அடுத்து பிராணரோதம். உயிர்களை அடக்கி துன்புறுத்தி கருணையின்றி நடந்தவன் இங்கு ஒவ்வொரு சுவாசத்திற்கும் போராடுகிறான். அடுத்து விசசனம். நம்பிக்கையை பயன்படுத்தி துரோகம் செய்தவன் இங்கு பயமும் சந்தேகமும் நிறைந்த தண்டனையில் வாழ்கிறான். அடுத்து லாலபக்ஷம். தீய வார்த்தைகள், அவதூறு, காயப்படுத்தும் பேச்சு இவற்றால் பிறரை வதைத்தவன் இங்கு தன் சொற்களின் வலியை திரும்ப அனுபவிக்கிறான். இறுதியாக சாரமேயம். சமூக ஒழுங்கை குலைத்து அமைதியை சிதைத்தவன் இங்கு எங்கும் துரத்தப்படும் நிலையில் தனிமையில் தவிக்கிறான். சமூகம் இல்லாமல் மனிதன் முழுமையடைய முடியாது. கருட புராணம் சொல்வது ஒன்றே, நரகங்கள் பழிவாங்குவதற்கல்ல, மனிதனை திருத்துவதற்காக. இன்றே நாம் நற்செயல்கள் செய்தால் நாளை எந்த நரகமும் நம்மை அணுகாது, ஸ்வர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும். தர்மமே வாழ்வு, கருணையே விடிவு.